அங்கிள், இந்த கழுத படத்தை வீட்டுல மாத்தினா யோகம் வருமாமே? ஆமாடா, உங்க படம் இருந்தா ஒண்ணு கொடுங்க அப்படின்னா. ஒரே கப்பல்படையில் வேலை பார்க்கறீல, உனக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு. ரைட்டு, நீ விமானப்படையில் வேலை பார்க்கற, உனக்கு பறக்க தெரியுமா? ஒன்னு உட்காந்தார் டாக்டர். உட்கார் தம்பி, சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. சைக்கிள் ஓட்டும் போலாம் தலை சுத்து டாக்டர். என்ன அநியாயம்? சைக்கிள் ஓட்டும் போது வீல் தானே சுத்தணும், என்ன தலை சுத்துன்றீங்க? பள்ளிக்கூடத்துல மணி அடிச்சா உடனே நான் வீட்டுக்கு வந்துடுவேன். நீடா, நான் அப்படி ஒன்றும் கோலம் கிடையாதுடா, திருப்பி அடிச்சு அவனுக்கு செவுல பேக்காம வர மாட்டேன் அப்படின்னு இருக்கான். அவன் சொன்னது அந்த மணியை, இவன் இந்த மணி. ஏன்னா 5000 ரூபா இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50000 ரூபா இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க? ₹1.25 வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? அங்கிள், இன்னைக்கு உங்க வீட்டுல கோழி பிரியாணியா? எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? இல்ல எங்க வீட்டு கோழியை காணோம், இல்ல நீங்க அடி சாப்பிட்டு அப்படியே சம்பளத்தை சொல்லுங்க. தொடக்கத்துல உனக்கு 6000 ரூபாய் சம்பளம், 6 மாதம் கழிச்சு 8000 ரூபாய். அப்ப நான் 6 மாதம் கழிச்சு வந்து சேர்ந்துக்கிறேனே. 2 கூட்டினா 4, 4 கூட்டினா 8, 16 கூட்டினா 32. கரெக்ட் தானே? அப்படின்னா 1,300,000 கூட்டினா என்ன வரும்? எனக்கு